ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் லைஃப் ஸ்டைல். சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க. சூடானது சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டதும் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் தயிர் போட்டு கழுவி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதையும் வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சிக்கனுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், ஜீரகத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு குட்டி டீஸ்பூனால் 1 சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் சிக்கனில் நல்லா கலந்து வரணும். நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு வேகும். அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி கடைசியாக சேருங்க. நடு ஸ்டேஜில் சேர்த்துட்டு கடைசியாக பெப்பர் போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. முன்னாடியே சேர்த்திங்கன்னா கசப்பாயிடும். லாஸ்ட்டாக தான் இறக்க போகிற நேரத்தில் சேர்க்கணும். பெப்பர் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா மசாலாலாம் கலந்து விடுங்க. நல்லா மசாலா ஒன்றோட ஒன்று சிக்கனோட பிரண்டு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், நல்லா காரசாரமாக இருக்கும். இது கூடவே ஃபைனலாக வெங்காயம் சேர்த்திங்கன்னா நம்மளை சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை மல்லித்தழை போட்டு இறக்கினீங்க சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடும். இது சிக்கன் பிரியாணி, ஒயிட் ரைஸ்க்கு, ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.